வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் வீட்டில் பதுக்கி சாராயம் விற்பனை, 2 பேர் கைது. புதுச்சேரியில் கள்ளச்சாராயம் இல்லை, அமைச்சர் நமச்சிவாயம் பேட்டி. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம், தமிழக முதல்வர் பதவி விலக கோரி புதுச்சேரி அதிமுக போராட்டம். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி மாநிலத்தில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணம் நடைமுறைக்கு வரவில்லை என்றும் மறுபரிசீலனை செய்ய மின்சார ஒழுங்குத்துறை இணை ஆணையத்திடம் வலியுறுத்தி உள்ளதாகவும், மெத்தனால் புதுச்சேரியில் இருந்துதான் வந்தது என்ற தகவலை தொடர்ந்து புதுச்சேரி அரசும் விசாரணை நடத்தி வருவதாக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி தாகூர் அரசு கலைக்கல்லூரியில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் நமச்சிவாயத்திடம் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையில், புதுச்சேரியில் வீடுகளுக்காக உயர்த்தப்பட்ட மின் கட்டண உயர்வு நடைமுறைப்படுத்தவில்லை என்றும், உயர்த்தப்பட்ட மின் கட்டண உயர்வை மறுபரிசீலனை செய்ய வலியுறுத்தி மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்திற்கு கடிதம் எழுதியுள்ளதாகவும், கொள்முதல் விலை அதிகரித்துள்ளதால் கட்டணத்தை உயர்த்த ஒழுங்குமுறை ஆணையம் உத்தரவிட்டது. மேலும் கொள்முதல் விலை உயர்வை மக்கள் மீது சுமத்தாமல் மாநில அரசே அதை ஏற்றுக்கொள்ள நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது. ஆகவே மக்களை பாதிக்கும் வகையில் மின் கட்டணம் உயர்த்தப்படாது என விளக்கமளித்த அமைச்சர் நமச்சிவாயம், கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் விற்பனை விவகாரத்தில் மெத்தனால் புதுச்சேரியில் வந்தது என்ற புகார் குறித்து புதுச்சேரி அரசும் தீவிர விசாரணையை நடத்தி வருகின்றது. இந்த விவகாரத்தில் புதுச்சேரி கலால்துறை, காவல்துறை, தொழில்துறை ஆகியவை தீவிரமாக ஆய்வு செய்து வருவதாக தெரிவித்த அவர், புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசில் உள்ள பாஜக மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சிகளுக்கிடையே எந்தவித விரிசலும் இல்லை என்றார். தொடர்ந்து நாட்டில் உள்ள அனைத்து கல்வி நிறுவனங்களின் தரநிலையை மதிப்பீடு செய்யும் நாக் அமைப்பு பல்வேறு அளவுகோலின் அடிப்படையில் ஆய்வு செய்து புதுச்சேரி தாகூர் அரசு கலை அறிவியல் கல்லூரிக்கு A கிரேட் தரச்சான்று வழங்கியுள்ளதாகவும், புதுச்சேரி மாநிலத்தில் இந்த தரச் சான்றிதழை இந்த கல்லூரி மட்டுமே பெற்றிருப்பதாகவும் அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். மின் கட்டணத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, இன்றைக்கி ஜேஆர்சி அந்த மின் கட்டணத்தை அவங்க உயர்த்திருக்கிறாங்க. இப்போ அதை மறுபரிசீலனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேஆர்சிக்கு நம்ம திரும்ப நம்ம கடிதம் எழுதுகிறோம், அரசு சார்பாக கடிதம் எழுதுகிறோம். அது மட்டும் இல்லாமல் வேறு வழியில் அந்த மின் கட்டணங்களை குறைப்பதற்கு என்ன வழி, நம்முடைய அரசாங்கம் மானியம் மூலியமாக அவங்களுக்கு ஏதாவது மக்களுக்கு மானியம் மூலியமாக குறைக்கலாமா, என்ன பண்ணலாம்? கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 148 கோடி ரூபாய் டெஃபிசிட் வருது. அதனால் இதெல்லாம் சரி கட்டுறதுக்காகத்தான் நம்ம ஒரு சில மின்துறைகளில் இன்றைக்கி எல்லாம் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாகவே இதை ஜேஆர்சி இது முறை நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்குது. அதனால் வேணால் நம்ம மின் எங்கே நம்ம வாங்குகிறோமோ அந்த இடத்துல விலை ஏற்றம் அதிகமாக இருக்குது. இன்றைக்கு நாளுக்கு நாள் விலை ஏறிக்கிட்டு இருக்கிறதால அதை ஈட ஜேஆர்சி எடுத்துக்கிட்டு இருக்குது. இருந்தாலும் கூட அதை நீங்கள் மறுபரிசீலனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேஆர்சிக்கு நம்ம திரும்ப கடிதம் எழுதுகிறோம். புதுச்சேரியில் சாராயம் பதுக்கி விற்ற 2 பேர் கைது செய்து அவர்களிடமிருந்து 100க்கும் மேற்பட்ட சாராய பாக்கெட்டுகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விஷச்சாராயம் குடித்து 58 பேர் உயிரிழந்த நிலையில் இந்த விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் புதுச்சேரி முதலியார்பேட்டை திமுக சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் காவல்துறையுடன் முதலியார்பேட்டை வேல்ராம்பட்டு பகுதியில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சாராயம் விற்பதாக வந்த தகவலை அடுத்து விசாரணை மேற்கொண்ட பொழுது மாரியம்மன் கோவில் தெருவில் வசிக்கும் சக்கரவர்த்தி என்பவர் பாக்கெட்டுகளில் சாராயம் பதுக்கி விற்றது தெரியவந்தது. இதனையடுத்து அவரது வீட்டில் சோதனை மேற்கொண்ட போலீசார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் சக்கரவர்த்தி மற்றும் அவரது மகன் ராஜன் ஆகியோர் கைது செய்து அவர் வீட்டில் இருந்த 100க்கும் மேற்பட்ட சாராய பாக்கெட்டுகளை பறிமுதல் செய்து காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முதலியார்பேட்டை தொகுதி பொறுத்த வரைக்கும் எங்கள் தொகுதியில் சாராய கடை கிடையாது. எனக்கு காலையில் ஒரு இன்ஃபர்மேஷன், ஒருத்தர் வீடியோ எடுத்து இது மாதிரி இந்த வீட்டில் கிளை கடை மாதிரி கள்ளசாராயம் கடை தான் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாந்தாங்க. ஸோ நேரடியாக போலீஸை கூட்டிகிட்டு பார்க்கும்போது குறைஞ்சபட்சம் ஒரு பாக்கெட் சாராயம் மட்டும் ஒரு 10-15 பாக்கெட் சாராயம் சேல்ஸ் பண்ணதுக்கான வீடியோவும் இருக்குது. இது இல்லாமல் வீட்டுக்குள்ளே போய் பார்த்தோன்னா ஒரு 100 பாட்டில் கிட்ட இருக்குது. அப்புறம் வெஹிக்கிள் வச்சு விற்கிறதா ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. அதை திறந்து பார்த்தோம், வெஹிக்கிள்லேயும் சீல்டு பாட்டிலாக இருக்குது எல்லாமே.
இந்த தொகுதியில் வந்து கிளை கடையும் கிடையாது, சாராய கடை எங்கேயுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது கள்ள சாராயம் இங்கே வித்துட்டுருக்கிறாங்கன்னு இன்ஃபர்மேஷன் கிடைச்சதும் நாங்களாம் வந்து இன்றைக்கி எடுத்துருக்குறோம். இது அந்த வலைதளங்களில் நாங்கள் சொல்கிற விஷயம் என்னென்னா, ஏன் தொகுதிக்கு உட்பட்டு எந்த இடத்துல சாராயம் விற்றாலும் யார் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் நானே வந்து அதை எடுத்துறேன். இன்ஃபர்மேஷன் எப்பயுமே வந்து பாதுகாக்கப்படும்ன்றதை சொல்லிக்கிறேன். இந்த தொகுதியில் எந்த ஒரு தப்பும் நடக்கக்கூடாதுன்றதுல ரொம்ப முழுமுழுக்க நாங்கள் ஈடுபட்டு ஒர்க் பண்ணிட்டோம்னு சொல்கிறோம். புதுச்சேரி சுகாதாரத்துறையில் பணிபுரியும் 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலக அறையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி சுகாதாரத்துறையில் புதுச்சேரி, காரைக்கால், ஏனாம் பகுதியில் 63 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். 10 முதல் 16 ஆண்டுகள் சுகாதாரத்துறையில் பணிபுரியும் இவர்களை பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்திருந்தார். அதன்படி தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், காலியாக உள்ள 45 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் பணியிடங்களை நிரப்ப வேண்டும், ஊதிய உயர்வு போனஸ் வழங்கிட வேண்டும், பாதிக்கு மேல் உள்ள 108 ஆம்புலன்ஸ்களில் FC காப்பீடு இல்லாமல் பயன்படுத்தப்படுகிறது, இதில் ஏதேனும் வாகனங்களுக்கு விபரீதங்கள் ஏற்பட்டால் நிர்வாகமே பொறுப்பேற்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலக அறையில் வாயிலில் அமர்ந்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் தங்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரி தவளக்குப்பத்தை அடுத்துள்ளது TN பாளையம் பகுதியில் பழமையான மரம் மழைக்கு முறிந்ததால் மனமுடைந்த கிராம மக்கள். புதுச்சேரி தவளக்குப்பத்தை அடுத்துள்ளது TN பாளையம் கிராமம். இங்கு பொறையாத்தம்மன் கோவில் மற்றும் குளக்கரையில் சுமார் 250 வருடங்களுக்கும் மேலான மிகவும் பழமை வாய்ந்த வேப்ப மரம் அமைந்துள்ளது. அம்மரத்தின் கிளை பாகங்களின் சுற்றளவு படர்ந்துள்ளதால் எந்த நேரமும் நிழல் பகுதியாகவே காணப்படும். இதனால் பல தலைமுறைகளாக மரத்தடி பாடசாலையாக ஆரம்பித்து ஊர் பொதுக்கூட்டம், சுய உதவி குழுக்கள் மீட்டிங் என சமூக அமைப்புகள் கூட்டம், விளையாட்டு வீரர்கள் பயிற்சி, அதனை ஒட்டியுள்ள பொறையாத்தம்மன் கோவில் பக்தர்களின் ஆன்மீக ஓய்வு இடம் என பன்முகத்தன்மையை கொண்டு விளங்கிய இந்த வேப்ப மரத்தினை TN பாளையம் கிராம மக்கள் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அன்போடு பாதுகாத்து வந்த பழமை வாய்ந்த மரம். இந்த நிலையில் புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதியில் கடந்த 2 நாட்களாக மழை பெய்து வருகின்றது. இந்த நிலையில் மரம் சீதளமடைந்து அடிப்பாகத்தோடு முறிந்தது. இதனை கண்ட அப்பகுதி கிராம மக்கள் மற்றும் கோயில் அறங்காவலர் குழுவினர் அங்கு திரண்டனர். மேலும் இதுகுறித்து அரியாங்குப்பம் கொம்யூனியன் பஞ்சாயத்திற்கு தகவல் தெரிவித்தனர். சுமார் 250 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த மரம் பலரது வாழ்வு முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருந்து பன்முகத்தன்மை கொண்ட இந்த வேப்பமரம் சாய்ந்தது அப்பகுதி கிராம மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி விஷச்சாராய உயிரிழப்பு தொடர்பாக CBI விசாரணை நடத்த வேண்டும், கள்ளச்சாராய மரணத்திற்கு பொறுப்பேற்று தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் பதவி விலக கோரி புதுச்சேரியில் அதிமுக சார்பில் 100க்கும் மேற்பட்டோர் கருப்பு சட்டை அணிந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி கள்ளசாராய விவகாரத்தில் 50க்கும் மேற்பட்டோர் பலியான விவகாரத்தில் CBI விசாரணை நடத்த வலியுறுத்தியும் மத்திய அரசு தமிழக அரசை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும், விஷச்சாராய மரணத்திற்கு பொறுப்பேற்று தமிழக முதலமைச்சர் பதவி விலக வலியுறுத்தியும் புதுச்சேரி அண்ணா சிலை அருகே புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கருப்பு சட்டை அணிந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் அரசுக்கு எதிரான கண்டன கோஷங்களையும் எழுப்பினர். புதுச்சேரியிலிருந்து தமிழகத்திற்கு எத்தனால் கடத்தப்பட்டதாக தெரிவித்துள்ள காங்கிரஸ் மாநில தலைவர் MP வைத்தியலிங்கத்திடம் விசாரணை நடத்த வேண்டும் என அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். விஷசாராய மரணத்திற்கு பொறுப்பேற்று தமிழக காவல்துறை விசாரணை வேண்டும், விசாரணை வேண்டும், CBI விசாரணை வேண்டும், விசாரணை வேண்டும், விசாரணை வேண்டும். ஒரு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் புதுச்சேரி மாநிலத்தின் மீது குற்றம் சுமத்தும் போது இங்க இருக்கிற புதுச்சேரி மாநிலத்துடைய முதலமைச்சர் வாய் மூடி மௌனம் காப்பது யானே எங்களுக்கு தெரியல.
ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஆர்ஓசிட்டியின் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா நடைபெற்றது. ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஆர்ஓசிட்டி 2024-25 ஆண்டிற்கான புதிய தலைவர் மற்றும் செயலர் பதவியேற்பு விழா ஈசிஆரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் புதிய தலைவராக ரோட்டரியன் திருவாசகம், செயலாளராக ரோட்டரியன் லோகேஸ்வரன், பொருளாளராக ரோட்டரியன் ருக்மணி ஆனந்த நாராயணன் ஆகியோர் பதவியேற்றனர். இவர்களுக்கு 2981 மாவட்ட ஆளுநர் ரோட்டரியன் பாஸ்கரன் தலைமையில் மண்டலம் 29 துணை ஆளுநர் ரோட்டரியன் செந்தில் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். நிகழ்ச்சியில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஆர்ஓசிட்டியின் மாவட்ட மற்றும் மண்டல நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் நிறைவாக புதிய தலைவர் ரோட்டரியன் திருவாசகம் நன்றியுரையாற்றினார். காரைக்காலில் 2 நிமிடத்தில் 10 ஆசனங்கள் செய்து நோவா வேர்ல்ட் ரெக்கார்டில் உலக சாதனை. சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு நடந்த நிகழ்ச்சியில் 55 மாணவர்கள் சாதனை. புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் 10ஆம் ஆண்டு சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு நோவா உலக சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் யோகாலயாவுடன் காரைக்கால் தபாஸ் யோகாலயா இணைந்து நடத்திய உலக சாதனை போட்டியில் காரைக்கால் மற்றும் திருநள்ளாறு பகுதிகளைச் சேர்ந்த மாரி யோகா மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இதில் 55 மாணவர்கள் ஒன்றிணைந்து 2 நிமிடத்தில் 10 யோகாசனம் செய்து நோவா உலக சாதனை படைத்தனர். உலக சாதனை படைத்த மாணவர்களுக்கு சமூக ஆர்வலர் வெற்றிவேலன், காரை சிறகுகள் அமைப்பு வெங்கடேஷ், ஆகாஷ் மற்றும் தபாஸ் யோகாலயா நிறுவனர் ரகுபாலன் ஆகியோர் சான்றிதழ்களை வழங்கினர். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பணிமனைகளில் ஒப்பந்த தொழிலாளர்களை நியமிக்கும் முறையை கைவிடக் கோரி CITU தொழிற்சங்கத்தினர் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் காலியாக 25,000 பணியிடங்களை நிரப்பி அனைத்து அரசு பேருந்துகளையும் முழுமையாக இயக்க வலியுறுத்தியும், பணியில் இருக்கும்பொழுது மரணமடைந்த 5000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களின் வாரிசுகளுக்கு வேலை வழங்க வலியுறுத்தியும், நவீன அடிமைத்தனத்திற்கு சுரண்டலுக்கும் வித்திடும் வகையில் தொழிலாளர்கள் மத்தியில் பிளவை ஏற்படுத்தும் ஒப்பந்த ஊழியர்களை பணியில் சேர்க்கும் தமிழக அரசின் முடிவை கைவிட வலியுறுத்தியும், புதிய ஓய்வூதிய திட்டத்தை கைவிட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலையில் உள்ள தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்து நிலையம் முன்பு போக்குவரத்து தொழிலாளர்கள் மற்றும் CITU தொழிற்சங்கத்தினர் ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இரவு நேரங்களில் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறி வருகின்ற கரையாம்புத்தூர் அரசு சுகாதார நிலையத்தை கண்டுகொள்ளாத புதுவை அரசு சுகாதாரத்துறை. புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் தொகுதிக்கு உட்பட்ட கரையாம்புத்தூர் கிராமத்தில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் இயங்கி வருகிறது. கரையாம்புத்தூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராம பொதுமக்களுக்கு மற்றும் தமிழக பகுதியை சேர்ந்த பொதுமக்களுக்கும் ஒவ்வொரு நாளும் 100க்கும் மேற்பட்ட நோயாளிகள் அரசு மருத்துவமனைக்கு வந்து தங்களின் நோய்களுக்கு தேவையான மருந்துகளையும் மாத்திரைகளையும் வாங்கி செல்கின்றனர். இருந்த பொழுதிலும் அங்கு ஆள் பற்றாக்குறை உள்ளது. மேலும் அப்பகுதியில் உள்ள மருத்துவமனையில் காலை மருத்துவர் மற்றும் செவிலியர் அட்டெண்டர் இவர்கள் உள்ளார்கள். மதியம் 2 மணிக்கு மேல் செவிலியர் மற்றும் அட்டெண்டர் மட்டுமே இருக்கின்றனர். மற்ற நேரங்களில் மருத்துவர் இருப்பது கிடையாது. அந்த மருத்துவமனையில் ஆம்புலன்ஸ் வசதி இல்லை. இரவு நேரத்தில் மருத்துவமனையில் யாரும் இருப்பதில்லை. அதனால் அப்பகுதியில் சமூக விரோதிகளின் கட்டுப்பாட்டில் இருப்பதால் மது பாட்டில்கள் மற்றும் தவறான செயல்கள் நடப்பதாக அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். இதனை சரி செய்து கொடுக்குமா புதுச்சேரி சுகாதாரத்துறை என்று கோரிக்கை வைத்துள்ளனர். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் பிறந்தநாளை ஒட்டி உழவர்கரை தொகுதியில் பொதுமக்களுக்கு ரசிகர்கள் சார்பாக உணவு வழங்கப்பட்டது. நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான நடிகர் விஜய் பிறந்தநாளை ஒட்டி அவரது ரசிகர்கள் புதுவை மாநிலம் முழுவதும் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கினர். அதன் ஒரு பகுதியாக உழவர்கரை தொகுதியில் ஒகிபர் தியாஸ் தலைமையில் உழவர்கரை அருகே சுமார் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு மதிய உணவான பிரியாணி வழங்கினர். இதில் நிக்கோலஸ் ஆரோக்கியதாஸ், ஏசுராஜ், விஜி, OPS தாஸ் உட்பட ரசிகர்கள் பலர் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரியில் வீட்டில் பதுக்கி சாராயம் விற்பனை, 2 பேர் கைது. புதுச்சேரியில் கள்ளச்சாராயம் இல்லை, அமைச்சர் நமச்சிவாயம் பேட்டி. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம், தமிழக முதல்வர் பதவி விலக கோரி புதுச்சேரி அதிமுக போராட்டம். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.